சென்னை மாநகர ஆணையாளராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் மற்றும் சிபிசிஐடியில் டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் ஆகிய இருவரும் ஒரு கூலிப்படையை நியமித்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்று எனக்கு தகவல் கிடைத்தது. சென்னை மாநகர ஆணையர் அருண்குமார் மற்றும் சிபிஐடி டிஐஜி வருண்குமார் ஆகியோர் தன்னை கொலை மிரட்டல் செய்ய கூலிப்படை அமைத்துள்ளதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகர ஆணையாளராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் மற்றும் சிபிசிஐடியில் டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் ஆகிய இருவரும் ஒரு கூலிப்படையை நியமித்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்று எனக்கு தகவல் கிடைத்தது. எனக்கு தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் அதிகாரிகள் கொலை செய்யும் அளவுக்கு துணிய மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். கடந்த ஆண்டு மே மாதம் 2024 நான் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறை உள்ளேயே என் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு என்னுடைய வலது கையில் 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் போகும்போது சிறைக்குள்ள இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னா இந்த அதிகாரிகள் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு திருச்சியில் திரு வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருக்கும்போது நான் கஸ்டடி எடுக்கப்பட்ட போது அங்கே எனக்கு உணவில் விஷம் வைப்பதற்கான முயற்சிகள் நடந்தது. ஆளுநர் அளவில் தலையிட்டதனால் அது நடைபெறவில்லை. அதற்கு பிறகு என் மீது 2 முறை குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். எப்படியாவது நான் பேசுவதை நிறுத்த வேண்டும். இந்த அதிகாரிகளின் ஊழலை நான் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக நான் சவுக்கு மீடியா அலுவலகம் நடத்தி வந்திருந்த அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு அந்த கட்டிடத்திலிருந்து என்னை காலி செய்ய வைத்தனர். எனது அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய எனது ஊழியர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதற்கு பிறகு கடந்த 4 அல்லது 5 மாதங்களில் மட்டும் என் மீது 15 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 12 வழக்குகள் சென்னை மாநகர காவல் எல்லையில், 2 வழக்குகள் திருச்சியில். அதற்கு பிறகு என்னுடைய வீட்டில் என்னுடைய 70 வயது தாயார் குடியிருந்த போது எனது வீட்டில் சாக்கடையையும் மலத்தையும் ஊற்றியதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இது போக நான் தமிழகம் முழுக்க இப்போது வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இத்தகைய சூழ்நிலையில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கூலிப்படையை நியமித்து இந்த 2 அதிகாரிகளும் என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்த போது இனியும் இதை வெளியிடாமல் இருப்பது எனது உயிருக்கு ஆபத்து என்ற காரணத்தால் இன்று டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து என் மீது நடக்க இருக்கும் இந்த கொலை முயற்சி குறித்தும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எனக்கு ஆயுதம் ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்றும் நான் இன்று அவர்களிடத்தில் டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களிடத்தில் மனு ஒன்றை அளித்தேன். டிஜிபி முழுமையாக மனுவை படித்து பார்த்துவிட்டு பரிசீலனை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். சிறையில் என் மீது தாக்கப்பட்ட போது கூட நான் உயிர் போகும் என்று நினைக்கவில்லை. அதற்கு பிறகு என் வீட்டில் சாக்கடையும் மலமும் அள்ளி ஊற்றப்பட்டது போது கூட எனக்கு உயிருக்கு ஆபத்து என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இப்போது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இந்த முறை தேர்தலுக்கு முன்பாக என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த 2 அதிகாரிகள் போட்ட திட்டம் என்பது தெரிய வந்ததனால் இனியும் தாமதிக்க கூடாது என்பதனால் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து நான் இன்று மனு அளித்திருக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.